எலுமிச்சை சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: 3 எலுமிச்சம்பழம், பெருங்காயம் வெந்தயம் சேர்ந்து அரைச்ச பொடி 1 ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு, 1 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் 3 பழங்கிறதுனால, நல்லெண்ணெய், கடுகு போடாதனால கடுகு எண்ணெய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை. அப்புறம் நம்ம வத்தல் போடலாம். 1 உலக்குக்கு 3 வத்தல் போடணும். அதுக்கு பதிலாக நான் வத்தப்பொடி எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி. அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு சட்டியை வச்சுக்கிடணும். சட்டி வச்சு நல்லா காயணும். காஞ்ச பிறகு தான் எண்ணெய் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா தெரிச்சிரும். அதனால் காய விடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு எண்ணெய் கொஞ்சோண்டி ஊற்றி கடலப்பருப்பை போட்டு நல்லா வதக்கணும். இந்த கடலப்பருப்பு மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற கடலப்பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட போடணும். போட்டிங்கன்னா புளிப்பு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், வெந்தயப்பொடி போடணும். இந்த சமயத்தில் எலுமிச்சைச்சாறை ஊற்றலாம். ஆனால் நான் அரிசியை போட்டு எலுமிச்சைச்சாறை போட்டேன். அப்படின்னா தான் அந்த அரிசியில் எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு நல்லா சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் நான் 1 உலக்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் 2 வச்சுக்கோங்க, 2 பங்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வத்தப்பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு கலந்து விட்டிங்கன்னா சோறு நீங்கள் எப்படி சாதாரணமாக சோறு ஆக்குவீங்களோ அதை மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போது எலுமிச்சை சாதம்